இந்த படத்தில் கௌதம் கார்த்திகை வில்லனா போடலாம் அப்படின்னு சொன்னவங்க மட்டும் யாருன்னு சொல்லுங்க, காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். ஸ்பை படம் எடுக்கிறதுக்குலாம் நிறைய யுக்திகள்லாம் இருக்குது. அந்த யுக்திகள்லாம் எப்படின்னா, மதத்தால் இப்படி ஒரு கூட்டம் உருவாயிருச்சு, நாட்டில் நடக்கப்பட்ட குற்றங்கள்னால இப்படி ஒரு கூட்டம் உருவாயிருச்சு. அந்த கூட்டங்களில் எதிர்க்கிறதுக்கு ஹீரோ ஸ்பையாக உள்ளே போய் அண்டர் கிரவுண்டில் அவர் குடும்ப வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு நான் நாட்டுக்காக இப்படி ஒரு சேவை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் தான் ஸ்பை. இந்த மிஸ்டர் எக்ஸ் அப்படின்ற கதை என்ன சொல்லுது அப்படின்னா, நாட்டுக்காக போராட போன ஒரு ஆள் அவரே கடைசியில் ஸ்மக்லராக மாறினா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கதையை மனு ஆனந்த் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நிறைய லாஜிக் மிஸ்டேக்கையும் தாண்டி குளறுபடிகள் நிறையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். மியூசிக் ஓரளவுக்கு பரவாயில்ல, படத்தை ஓரளவுக்கு காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணியிருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் ஆர்யா அவருடைய போர்ஷனை தாண்டி கௌதம் கார்த்திகளுடைய போர்ஷன் நிறைய டிசப்பாயின்மெண்ட்டை கொடுத்துருச்சு. அது இல்லாமல் அவர் வில்லன் அப்படின்ற பேரில் அவர் பண்ணக்கூடிய மேனலிசங்களாக இருக்குல்ல, ஒரு சீன்லாம் அந்த காருக்கு பின்னாடி எப்படி வருவார் கண்ணை வச்சுட்டு, அந்த இடத்துல அவர் நினச்சிருப்பாரு, நம்ம அந்த இடத்துல ஒரு மங்காத்தா அஜித் மாதிரி இருக்கும் போல, நம்ம தாண்டா அடுத்த தலை, நம்ம தாண்டா கடவுளே, கௌதம் கார்த்திகேயன் கத்த போகிறானுங்க அப்படின்ற மைண்ட் செட்டில் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் பயவுலைக்கு தெரியல, அதை பார்த்தோன்னே நம்மளுக்கு எவ்வளோ சிரிப்பு வரப்போகுது அப்படின்னு. ஆர்யா அவர்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்ஃபார்மரு, அவருடைய பாடி அந்த லுக்குக்கு அவர் ஒரு ஸ்பை அப்படின்னா ஓகே. ஆனால் இவர் எனக்கு தெரிஞ்ச ஆர்யா கூட அதில் வில்லனா போட்டிருக்கலாம், கௌதம் கார்த்திகை போட்டிருந்தா கூட ஓரளவுக்கு சரி ஹீரோ தத்தளிச்சுங்கிட்டு அப்படி இப்படி முன்னேறி அடிச்சு சண்டை ஓட்டா கூட ஹீரோ ஜெயிச்சிட்டேன்ப்பா அப்படின்ற கணக்கில் போயிருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. சரத்குமாரோடைய ரோல் படத்தில் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரோல், படத்தோட ஸ்டார்டிங்கும் சரி எண்டும் சரி படத்தை ஓரளவுக்கு கேரி பண்ணி கொண்டு போன ஒரு ரோல்னு சொல்லலாம். அவர் ஒரு பர்ஃபார்மர், ஓரளவுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருந்தாரு. ஆனால் அந்த மனு ஆனந்த் பார்த்தீங்கன்னா அவருக்குள்ள ஒரு கன்வென்ஷனலான ஒரு ரிலீஜியஸ் தாட்ஸ் இருக்குது. அந்த தாட்ஸை இதில் ஒரு இம்ப்ளிமெண்டேஷனோட பண்ணுறாரு அப்படின்ற ஒரு கருத்து எனக்குள்ள இருக்குது. படம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு இதுலேயும் அப்படி தான் தோணுச்சு. படத்தில் ஒற்றை மாதிரியான காட்சிகள் வச்சா ஓரளவுக்கு மனசை தேத்திக்கிட்டு உட்காந்து படம் பார்க்குற மாதிரி இருக்கலாம். பொதுவாக நம்மளுக்கு இந்த எக்ஸ்னாலே கடுப்பாக தான் இருக்கும். அதுவும் பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு எக்ஸ்னாலே இன்னும் கோபமாக தான் இருக்கும். இதில் மிஸ்டர் எக்ஸ்னு இப்படி ஒரு படத்தை எடுத்து அதில் இப்படியான காட்சிகள்லாம் வச்சிங்கன்னா இன்னும் எவ்வளோ கடுப்பாக இருக்கும். என்னத்தான் சொல்ல.